ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 17 திங்கட்கிழமை ஏற்றம் தரக்கூடிய ஏகாதசி விரதம். பச்சை கற்பூரம் 2 ஏலக்காய் இருந்தால் போதும், நீங்கள் இழந்த பணம் எல்லாத்தையும் உங்கள் கைக்கு கொண்டு வர முடியும். தினமும் திருப்பதி பாலாஜியை மனசார நினச்சி வழிபாடு செய்கிறவங்க வீட்டில் பஞ்சம் இருக்காது. இது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் ஏகாதசி அன்னைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கும் பெருமாளை நினச்சி பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க வீட்டில் செல்வ வளம் கொழிக்கும். பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு சொந்தக்காரர் பெருமாள் தான். பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தானாக வந்து வாசம் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. உங்கள் வீட்டில் பஞ்சத்தை போக்கக்கூடிய அந்த பரிகாரம் என்ன, அதை பற்றி இப்போ முழுசாக பார்க்கலாம். ஏகாதசி அன்னைக்கு குளிச்சு முழிச்சிட்டு சுத்தபத்தமாக வீட்டில் பெண்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு 6 மணி அளவில் காலையில் பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஏலக்காய் எடுத்து அதை பொடி பண்ணி ஏலக்காய் பொடியையும் கிராம்பு பொடியையும் நல்லா சேர்த்து கலந்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உங்களோட உள்ளங்கையில் வச்சு சின்ன சின்ன உருண்டையாக தயார்படுத்திக்கணும். சின்ன கோலி குண்டு சைஸில் உருண்டையாக பிடிச்சா கூட போதும். இந்த உருண்டைகள் எல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு பெருமாளோட பாதத்தில் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை வாய்விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி சொல்கிறது மூலயமா வீட்டில் பஞ்சம் தீரும். கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெருமாளுக்கு கட்டாயம் ஏகாதசி விரதம் அன்னைக்கு துளசி தீர்த்தம் வைக்கணும். அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்களோட பூஜையை நிறைவு செய்யுங்க. முடிஞ்சா பூஜைக்கு முன்னாடி உங்கள் கையால் ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த உருண்டைகளை எடுத்துக்கோங்க. அதை பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் இந்த உருண்டைகளை போட்டு வைக்கணும். பெருமாளே, இந்த பீரோவில் நிறைய கட்டுக்கட்டாக பணம் சேரணும், நான் இழந்த பணம் எல்லாம் என் கைக்கு திரும்ப வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பச்சை கற்பூர உருண்டையை எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வைங்க. சமையல் அறையிலையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு உருண்டையை போட்டு வைக்கலாம். சமையல் அறை எதுக்காக வைக்கிறோன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்புன்னு சொல்லி எந்த ஒரு தன தானியத்துக்கும் பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு சமையல் அறையிலையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சு இதை நீங்கள் பத்திரப்படுத்திக்கலாம். அதே மாதிரி படுக்கை அறையிலையும் இதே மாதிரி ஒரு உருண்டையை வைக்கலாம். வரவேற்பு அறையில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம். உங்களுக்கு எத்தனை உருண்டை தேவையோ அதை தயார் பண்ணி பூஜை செஞ்சு வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த பச்சை கற்பூரம் வாசனை நிரம்ப வழிகிற அளவுக்கு பார்த்துக்கிட்டா அந்த திருப்பதி பெருமாளோட அருளாசியும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த பச்சை கற்பூரம் கொஞ்ச நாள்லேயே கரைய தொடங்கிடும். குறிப்பாக ஜூன் 17ஆம் தேதி ஏகாதசி அன்னைக்கு இதை பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு வாரம் 10 நாட்களில் அது கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு ஏகாதசி அன்னைக்கு விரதம் அன்னைக்கோ அப்படிலாம் சனிக்கிழமைகள்லையோ இப்போ தயார் பண்ண அதே உருண்டையை மறுபடியும் தயார் பண்ணி எந்தெந்த இடத்துலாம் முதல்ல வச்சிங்களோ அதே இடத்துல மறுபடியும் வைங்க. இந்த ஒரு வாசம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். வீட்டில் எப்போதும் தெய்வீக நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயம் நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.